ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். ஸோ நம்ம இப்போ வந்து பெங்களூரில் இருக்கோம். ஸோ பெங்களூர் வந்து நம்ம ஃபஸ்ட் டே ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் டே ஆஃபீஸ் இல்லை, ஆஃப்டர் அ லாங் டைம், லாங் பிரேக் ஃப்ரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் டு ஆஃபீஸ். ஸோ எங்கள் ஆஃபீஸை முடிஞ்ச அளவுக்கு நான் காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் இருக்கிற ஏரியா, ரூம்ஸ் எல்லாம் இருக்குது அந்த ஏரியா. ஸோ பேக் டு ஒர்க். பாய். வந்து சிக்னலில் நின்றுட்டுருக்கோம். இது வந்து ஒரு பெரிய சிக்னல், மாரத்தடியில் ஒரு பெரிய சிக்னல் பாருங்கள். கைஸ், இதுதான் எங்களோட கம்பெனி, ஒர்க் பண்ணுற கம்பெனி. இதுதான் முன்னாடி இருந்து பாருங்கள். கைஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு ஐடி ஏரியாக்குள்ளே இருக்கும். இதான் வந்து அந்த ஐடி கம்பெனி ஏரியா. ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்கும் ஏரியாவே. இதுதான் இங்கே நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி, இதுதான் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி. இங்கே வந்து பார்த்தோம்னா இது வேறு ஒரு கம்பெனி, பட் இங்கே எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து இங்கே இருப்பாங்க. ஸோ இங்கே இடமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஒவ்வொரு பிளேஸும். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு பெரிய கம்பெனி. அதுக்கப்புறம் நிறைய இருக்குது இந்த இடம், பாருங்கள், செம்மையாக இருக்கும், காமிக்கிறேன். காய்ஸ், இதுதான் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி. இங்கே பாருங்கள் பின்னாடி, இதுதான் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி. ஸோ இது பேக் சைடு வந்து நம்ம நின்றுட்டுருக்கோம். நைஸ் பிளேஸ், வெரி குட் பிளேஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா, ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ ஆஃப் அவர் கம்பெனி. இங்கே பின்னாடி இது பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட கம்பெனி, நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி பெங்களூரில். எப்படி இருக்கு, சூப்பராக. இப்போ பக்கத்துலலாம் வேறு லெவலில் செம்மையாக இருக்கும். ஒரு இடமும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற கம்பெனி ஹார்மேன் கேள்விப்பட்டிருக்கீங்க, அந்த ஹார்மேன் கம்பெனி இங்கே தான் இருக்குது. JBL அதுவும் இங்கே தான் இருக்குது. பக்கத்தில் இருக்க கம்பெனி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏரியாவே வேறு லெவலில் இருக்கும். வெளியே போய் காமிக்கிறேன், ரொம்ப என்ன சொல்கிறது, மேசிவாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும், பாருங்கள். ஸோ காய்ஸ், இதுதான் ஹார்மேன் கம்பெனி. இங்கே பாருங்கள், ஹார்மேன். பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குல்ல, ஏரியாவே செம்மையாக இருக்குது. இது வந்து ஒரு டெக்னாலஜி பார்க், ஃபுல்லாக வந்து ஐடி பார்க் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய இருக்குது. எங்கள் கம்பெனி ஒரு நாள் உள்ளே போய்ட்டு காமிக்கிறேன், கேஃபிடீரியா அதெல்லாம் வந்து காமிக்கிறேன் ஷோராக. நெக்ஸ்ட் வ்ளாகில் காமிக்கிறேன், மறக்காமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பிளேஸே ஒரு ஐடி பார்க் ஏரியா தான், வேறு லெவலில் இருக்கும். எங்கே வந்துருக்குன்னா 4th ஃப்ளோரில் இருக்குது கேஃபிடீரியா வந்துடும். எங்கள் ஆஃபீஸில் இருக்குது கேஃபிடீரியா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா, பார்ப்போம். ஸோ எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற இந்த பக்கம் போனால் வந்து கேஃபிடீரியா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஏரியா. ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ளே ஏரியா பார்க்கலாம். ப்ளே ஏரியா செம்மையாக இருக்கும். ஸோ எங்கள் ஆஃபீஸில் இருக்க ப்ளே ஏரியா என்னென்ன ப்ளே பண்ணுறாங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து
ஃபுட்பால், இங்கே வந்து டேபிள் டென்னிஸ், அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பில்லியர்ட்ஸ். இதான் வந்து எங்கள் ஆஃபீஸோட ப்ளே ஏரியா. எல்லாம் விளையாட்டுருக்காங்க. ஃபரான், he is Mr. Farhan. He is Mr. Farhan. Hi Farhan. Hi. Hi. मैं भी फ्री अंत तुम्हें भी So they are playing billiards. Nice. Naro 13 double top. ஸோ ஒர்க் ஃப்ரீ டைமில் வந்து எல்லாம் வந்து உட்காந்து ஒவ்வொரு கேம் மைண்டு ஃப்ரீயாக வந்து கேம் விளையாடுறதுக்காக செஸ்ஸு, கேரம் போர்டு, பில்லியர்ட்ஸ், டேபிள் டென்னிஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து எங்கள் ஆஃபீஸோட ப்ளே ஏரியா. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கா. ஸோ அப்புறம் வந்து நம்ம கேஃப்டீரியா போகலாம். கேஃப்டீரியா எப்படி சொல்லி பாருங்கள். ஓகே. ஸோ சப்போஸ் யாராவது உடம்பு சரியில்லைனா இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது, டாக்டர், வெல்னஸ் ரூம், டாக்டர் உள்ளே இருப்பாங்க. நம்ம போய்ட்டு உடம்பு சரியில்லைனா அங்கே பேசிக்கலாம். அடுத்ததுபடியாக ஸோ எங்கள் ஆஃபீஸில் என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் வந்து அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வந்து இந்த போர்டில் வந்து வச்சுருப்பாங்க. இவர் தான் வந்து எங்கள் கம்பெனி சிஇஓ கேஷவ் முருகேஷ். ஸோ இவர் தான் வந்து எங்கள் கம்பெனி சிஇஓ. அப்புறம் இவங்க எல்லாம் எங்கெங்கெல்லாம் அவங்களோட இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா USA, UK, கோஸ்டாரிக்கா, போலாண்ட், இந்தியா, ரொமேனியா, சவுத் அமெரிக்கா, ஸ்ரீலங்கா, ஃபிலிப்பைன்ஸ், சைனா, இவ்வளோ இடத்துல வந்து எங்கள் கம்பெனியோட இருக்குது. ஓகே. ஸோ அடுத்தபடியாக த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் எம்ப்ளாயர் 2022 அப்போ வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு நோட்டீஸ் போர்டு. அப்புறம் வந்து இதுதான் எங்கள் கேஃபிட்டீரியா பாருங்கள். திஸ் இஸ் ஆர் பிக்கஸ்ட் கேஃபிட்டீரியா. எல்லாம் வந்து அவ்வளோ பெருசு இருக்குது. திஸ் இஸ் WNS கேஃபிட்டீரியா. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ ஆஃப்டர்நூன் நைட் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கள் ஆஃபீஸ் கேஃபிட்டீரியா பாருங்கள். இதுதான் எங்கள் ஆஃபீஸ் கேஃபிட்டீரியா. ஆஃப்டர்நூன் அப்புறம் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். ஸோ நைஸ் ஆம்பியன்ட்டில் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. லைட்டிங் சைடில் இருக்க அந்த ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அழகாக வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகே, ரீசனபிள் ப்ரைஸ் எல்லாமே. மேகி, ஈவினிங் ஸ்நாக்ஸு, காஃபி, டீ, ஆஃப்டர்நூன் லன்ச்சு, நார்த் இந்தியன் ஃபுட், சவுத் இந்தியன் ஃபுட் எல்லாம் வந்து இருக்கும். நைஸ் டேஸ்ட். ஓகே, ரீசனபிள் ப்ரைஸ். ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. திஸ் இஸ் கேஃபிட்டீரியா. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு போட்டிருக்காங்க போர்டு. இதெல்லாம் வந்து இங்கே கிடைக்கும். வெஜ் காம்போ 50, சப்பாத்தி, ரைஸ், நான்வெஜ் மீல் 90 rupees. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே வந்து கொடுப்பாங்க. எல்லாமே இங்கே வந்து அழகாக வந்து வச்சுருப்பாங்க. நம்ம வந்து வேணுங்கிறத கேட்டு வாங்கிட்டு சாப்பிட்லாம். இன்னும் டின்னர் டைம் ஸ்டார்ட் ஆகலை. ஸ்டார்ட் ஆன பிறகு இங்கே வந்து தருவாங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். இதை பாருங்கள், ரோட்டில் பார்த்தா தெரியும். ப்ளைன் தோசை 20 ரூபா, மசாலா தோசை 35 ரூபா, பட்டர் மசாலா தோசை 35 rupees. எல்லாம் கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குல்ல. ஓகே காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்லாம் இருக்குது. ஸோ சாண்ட்விச்சும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோமா இங்கே எப்படி இருக்குன்னு. சாண்ட்விச் டைப். ஸோ நம்ம இப்போது என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா பன்னீர் சீஸ் சாண்ட்விச் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம்.
45 ருபீஸ் தான், ஒர்த்து தான். நல்ல பெரிய ப்ரெட் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போட சொல்லியிருக்கோம், டேஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம பன்னீர் சீஸ் சாண்ட்விச் வந்துடுச்சு. இதுதான் பன்னீர் சீஸ் சாண்ட்விச். இட் இஸ் குக்கிங் வித் லவ். ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. கைஸ் ஒண்டர்ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. அப்புறம் 3 லேயர் இருக்குது, 3 லேயர் வந்து வச்சுருக்காருக்குள்ள. சரி, 3 லேயர் 45 ருபீஸ் தான் ஒருத்தில். வித் பன்னீர் எவ்வளோ இருக்குது பாருங்கள் உள்ள, வித் சீஸ். தட்ஸ் வண்டர்ஃபுல். ட்ரை பண்ணுவோம். ஸோ பன்னீர் சீஸ் எப்படி டேஸ்ட் பண்ணுவோம். வெரி நைஸ், ரியலி வெரி நைஸ். ஒரு 45 ருபீஸ்க்கு ஒர்த்தான ஒரு பன்னீர் சீஸ் வேலை. வா வா அப்படி சொல்லலாம். அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் எடுத்து வந்து இங்கே வச்சிடணும். இங்கே வச்சுட்டு அவங்க எடுத்துப்பாங்க. ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. வச்சுட்டு அவங்க எல்லாம் க்ளீன் பண்ணிட்டுப்பாங்க. அவ்வளோதான். நம்ம இங்கே வந்து எல்லாமே இருக்குது. மைக்ரோ ஓவன், ஒரு வெஜ்ஜுக்கு தனியாக மைக்ரோ ஓவன் இருக்குது, நான்வெஜ்ஜுக்கு தனியாக மைக்ரோ ஓவன் இருக்குது. அப்புறம் டேரெக்டாக நம்ம போய்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பேக் டு ஒர்க். ஈவினிங் பிரேக் டைமுக்கு வந்து சாப்பிட்டு போயிடும். தட்ஸ் இட். ஓகே, see you on next vlog. Bye. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த பக்கம் என்ன போகிறப்போ கண்டிப்பாக உங்களை நான் காமிக்கிறேன். பாய், டேக் கேர், see you. This is Kedia, Mr. Kedia. பாய். இவ்வளோவும் பார்த்துட்டீங்க, எங்கள் ஜிம்மும் பார்த்துருங்க. திஸ் இஸ் அவர் ஆஃபீஸ் ஜிம். எப்படி இருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்கும். See? This. Hi. ஸோ இதுதான் எங்கள் ஆஃபீஸ் ஜிம். எல்லாமே இருக்குது. எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணுறதுங்க எல்லாம் அவங்கவுங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். நைஸாக. ஸோ வந்து நம்ம ஃபுல்லாலாம் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம். ஓகே, தட்ஸ் இட் காய்ஸ். ஓகே காய்ஸ், எங்கள் ஜிம் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் கேஃப்டீரியா எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வெளியே வேறு எங்கேயாச்சும் போகிறப்ப கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்து சொல்கிறேன். ஓகே, அது வரைக்கும் பை ஃப்ரம் Kedia, Mr. Kedia. Bye. Wait. It was 5-3. I did a sir. So I got a point. You got a point. No, it was 4-3. 5-3. 5-3. ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்மளுக்கு இது 3rd டே ஆஃபீஸு.
போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம பார்க்குற வேலையை நம்ம கரெக்டாக பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஸோ அதனால் நம்ம பார்க்குற வேலையை கரெக்டாக பார்த்துட்டே வருவோம். அது பாட்டு நடக்கிறது நடக்கட்டும். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் எதனா மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. ஸோ மிஸ் பண்ணதை ஒரு நல்லதை தான் நினச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த மிஸ் பண்ணதை விட வேறு ஒரு சூப்பராக ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும். நம்ம மனசுப்படி எல்லாம் எப்படி சொல்கிறது, எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம என்ன எண்ணம் மைண்டில் நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் எல்லாமே நடக்கும். ஸோ ஓகே, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எல்லாேருக்கும் ஹாப்பியாக இருங்க. லைஃப் ஹாப்பியாக எடுத்துகிட்டு போங்க. சந்தோஷமாக இருங்க. யார்கிட்ட சண்டை போடாதீங்க. சந்தோஷமாக ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள் வித் ஸ்மைல். பாய், டேக் கேர், see you. இங்கே பாருங்கள், ஆஃபீஸ் உள்ள என்ட்ரி ஆகுது அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இந்த இடத்துல வந்து நம்ம கார்டை காமிச்சாலும் வந்து அது வந்து நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். அது எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து எங்கள் கார் பார்க்கிங் ஏரியா. இங்கே வந்து எல்லா மொபைல்லாம் இங்கெல்லாம் வந்து லாக்கரில் வச்சுருந்தோம். என்னோடய மொபைல் லாக்கர் எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து மொபைல் லாக்கர், கார் பார்க்கிங் ஏரியா, பைக் பார்க்கிங் ஏரியா. ஸோ இதை வந்து ஃபுல்லாக இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கார் பார்க்கிங்கு. என்னோட பெரிய கார் பார்க்கிங். என் பைக் அங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து லாக்கர் ஏரியா. மொபைல்லாம் எல்லாம் வச்சுட்டு போயிடணும். என்னோடய லாக்கர் நம்பர் என்னென்னா டேஸ் என் லாக்கர் தான். இதுதான் என்னோடய லாக்கர் 2424. இந்த லாக்கரில் தான் நான் வந்து என் மொபைலை வச்சுட்டு போவேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஏரியா. நம்ம பைக்கை பார்க்குறீங்களா? வாங்க நம்ம பைக்கை பார்ப்போம். என் பைக்கை காட்டினதில்ல உங்களுக்கு. பெரிய பைக்லாம் கிடையாது. என்னோட என்ன சொல்லுது, தட் இஸ் மை சூப்பர் பைக். சூப்பர் பைக்குன்னு சொல்ல மாட்டேன், உண்மையாகவே சூப்பர் பைக் தான். இந்த பைக் கிடையாது, இங்கே இருக்க பாருங்கள், இதுதான் என்னோடய பைக். பை லக்கி பைக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் என் பைக். இதெல்லாம் நான் டெய்லி வந்து ஆஃபீஸ்க்கு வருவேன். ஸ்டார் சிட்டி. ஓகே, அதுதான் டன். எல்லாம் லாக் அவுட் டைம் ஆயிடுச்சு. எல்லாம் வந்து கிளம்பிட்டுருக்காங்க. டைம் வந்து பார்த்தோம்னா 10 o'clock ஆக போகுது. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து ஆஃப்டர்நூன் 1:30 to நைட் வந்து பார்த்தோன்னா 10:30 தான் எங்களோட ஆஃபீஸ் டைமிங்கு. ஸோ நம்ம யூகே அயர்லாண்டுக்கு ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு அப்போ தான் மார்னிங் அதெல்லாம் இப்போ ஒர்க் பண்ணுறோம். ஓகே, நல்லா இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு, ஐடி எக்ஸ்பீரியன்ஸ். எஸ், நம்ம வந்து ஒரு சூப்பரான விளாக் பார்த்துட்ருக்கோம். கண்டினியூஸாக அப்படியே பாருங்கள். டெய்லியும் என்னைக்கு தெரிஞ்சு என்ன நல்லா இருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் பார்த்துருக்க மாட்டிங்கன்னா அவங்க ஷேர் பண்ணிட்டு பார்க்கட்டும். ஓகே, பாய். ஸோ நான் திருப்பி அப்படியே உள்ளே வச்சுட்டு மேலே கேஃப்டேரியா போகிறேன். ஓகே, பாய். See you in the next vlog. நம்ம லிஃப்ட்டில் ஏறி 4th floor போக போகிறோம். இந்த லிஃப்ட் வருது. ஓகே, இந்த லிஃப்ட் வந்துடுச்சு. இதுவா எது வருது பார்க்கலாமா? எஸ், இந்த லிஃப்ட் வந்துடுச்சு. இந்த போகிறோம். நம்ம இப்போ வந்து நேராக வந்து எங்கே போக போகிறோம்? 4th floor போகிறோம். Going to 4th floor. சரி, 4th ஃப்ளோரில் போய்ட்டு சும்மா லாஸ்ட்டு அங்கே போய்ட்டு முடிச்சுட்டு என் ஒர்க் முடிச்சிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அதனால்
சும்மா அப்படி மேலே போய்ட்டு நம்ம டைம் முடிகிற வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது, பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லி. ஓகே, ஓப்பன். எஸ், இதுதான் வந்து ஃபுட் க்ளப் ஃபைனல் கேஃப்டீரியா. ஆல்ரெடி நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. பாய்.